எல்லோருக்கும் வணக்கம். மலரம்மா சமையல் சேனலில் இன்றைக்கி வந்து 4 வகையான சாம்பார் செய்ய போகிறோம். ஒரே மாதிரியாக சாம்பார் செய்யாமல் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காய் சேர்த்து விதவிதமாக சாம்பார் செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இப்போ சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் வச்சுட்டேன். நான் 150 கிராம் துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். அது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சு கழுவி சுத்தமாக எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பருப்புக்கு வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். பூண்டு சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு 10 பல்லு எடுத்துக்கிட்டேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம், சீரகம் ஒரு அரை ஸ்பூன், வெந்தயம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. வெந்தயம் போட்டால் சாம்பார் வந்து சீக்கிரம் கெட்டு போகாது, நல்லா மணமாக இருக்கும். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் எப்போவுமே காய் சாம்பாருக்கெலாம் வந்து தண்ணி அதிகமாக தான் வச்சு பருப்பில் வேக வைப்பேன். நம்ம அந்த பருப்பு தண்ணியிலே சாம்பார் வைக்கும் போது சாம்பார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடுறேன். ஒரு 4 விசில் வரட்ட பருப்பு நல்லா வெந்துடும். 4 விசில் வந்துடுச்சு பருப்பு. இப்போ பருப்பு இறக்கி வச்சுட்டு நம்ம காய் வந்து தாளிச்சிக்கலாம். பாத்திரம் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு, சீரகம் கொஞ்சம், வரமிளகா 2, பெரிய வெங்காயம் வந்து 2 வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிறோம், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. 200 கிராம் சவுச்சவு எடுத்து நல்லா தோல் எடுத்து இந்த மாதிரி ரொம்ப மெல்லிஸாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சாம்பாருக்கெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷம் காய் வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் காய் நல்லா வதக்கிக்கிட்டேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இது வந்து வீட்டிலேயே குழம்பு மிளகாத்தூள் ரெடி பண்ணதுனால நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் எல்லாம் போட்டால் காரம் அதிகமாக இருக்கும். இது குழம்பு மிளகாத்தூள். சாம்பாருக்கெல்லாம் வந்து குழம்பு மிளகாத்தூள் போடலாம், இல்லை சாம்பார் பொடி போட்டுக்கலாம். இது குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு. ஏற்கனவே பருப்பில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறோம், அதனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய் பொடி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டேன் காயெல்லாம். இப்போ நான் பருப்பில் வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். காய் நல்லா வேகட்டும். சவுச்சவு காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கிறேன். புளியை வந்து ஊற்றிக்கலாம். புளி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கொதிக்கணும். அந்த புளியோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பருப்பு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். பருப்பு ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிக்கிறேன். ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் சாம்பார்.
பாருங்கள் சாம்பார் நல்லா கொதித்து நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள். நாங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் சாம்பார்லாம் எப்போவுமே சாப்பிடுவோம். சில பேர் வந்து கொஞ்சம் அப்படியே கெட்டியாக சாம்பார் வைப்பாங்க. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை மேலே போட்டுக்கலாம். ஒரு 100 கிராம் துவரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது குக்கரில் சேர்த்துக்கிறேன். ஒரு 7 பல்லு பூண்டு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், பெருங்காயத்தூள் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன், சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன். பருப்பு பொங்காமல் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 4 விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் குக்கர் வெயிட் வந்து குறைஞ்சிடுச்சு. இப்போ மூடி எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. 4 விசில் வந்தது, பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ இறக்கிட்டு நம்ம வந்து காய் தாளிச்சிக்கலாம். பாருங்கள் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். பாத்திரம் வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். மணத்துக்காக வெந்தயம் வந்து ஒரு 2 சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிச்சிடுச்சு. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம். ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் அதையும் சேர்த்துக்கிறேன். கால் கிலோ முள்ளங்கி வாங்கிட்டு வந்து மேலே தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கு மெல்லிஸாக பாருங்கள். இந்த மாதிரி ரவுண்டாக சின்ன சின்ன பீஸாக போடும் போது முள்ளங்கி வந்து சீக்கிரமாக வந்துடும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த முள்ளங்கி சேர்த்துக்கிறேன். முள்ளங்கி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து எண்ணெயிலே வந்து வதங்கணும். நிறைய பேருக்கு வந்து முள்ளங்கி வந்து அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, கோல்டு ஆகிடுது, சளி பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. இந்த வெயில் காலத்துக்கு முள்ளங்கி வந்து ரொம்ப நல்லது. நம்ம நல்லா வதக்கிட்டோமா அந்த அளவுக்கு சளி பிடிக்காது. ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் முள்ளங்கி வந்து நல்லா வெந்துடுச்சு. இது வெறும் மிளகாத்தூள்ன்றதுனால 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன், சாம்பார் பொடி 1 ஸ்பூன். இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். பருப்பு வேக வைக்கும் போது மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் வதக்கும் போதே முள்ளங்கி வந்து நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள் இது வந்து பருப்பு வேக வச்ச தண்ணி. நான் நிறைய வீடியோவில் வந்து சாம்பார் வைக்கும்போது சொல்லியிருப்பேன். எப்போவுமே நான் பருப்பு வேக வைக்கும்போது நிறையா தண்ணி ஊற்றி வேக வைப்பேன். பச்சை தண்ணி ஊற்றினா சாம்பாரோடைய மணமே வந்து கம்மியாக தான் இருக்கும், டேஸ்ட் அவ்வளோ இருக்காது. பருப்புலேயே நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றி செய்யும் போது நல்லாயிருக்கும் அந்த சாம்பார். அப்படி தண்ணி பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு ஊற்றிங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் வந்து சீக்கிரம் கெட்டு போகாது. நான் பருப்பு வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் முள்ளங்கி நல்லா வேகட்டும். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். பாருங்கள் முள்ளங்கி வந்து நல்லா வெந்துடுச்சு. நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சுருக்கிறேன், அந்த புளி கரைசலை ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். புளியோட பச்சை மணம் வந்து போகணும், அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா கொதித்து புளியோட பச்சை மணம்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு கடைஞ்சிக்கிட்டால் பருப்பு ஊற்றிக்கலாம். பாருங்கள் காய் சாம்பார்லாம் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பருப்பு ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். முள்ளங்கி சாம்பார்லாம் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும், ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா காயோட நமக்கு முள்ளங்கி சாம்பார்னாவே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் சாம்பார் நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. முள்ளங்கி சாம்பார். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த வெயில் காலத்துக்கு முள்ளங்கி சாம்பார் வந்து ரொம்ப நல்லது, அடிக்கடிக்கு உணவில் சேர்த்துக்குங்க. பாருங்கள் துவரம் பருப்பு நான் ஒரு 200 கிராம் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். சாம்பாருக்கெல்லாம் வந்து நூக்கல் இந்த மாதிரி கட் பண்ணணும்,
பாருங்கள் எந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நைஸாக காய் நல்லா வெந்து நல்லாயிருக்கும். நூக்கல் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் 200 கிராம் துவரம் பருப்புக்கு 1/4 கிலோ நூக்கல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் ஒரு 2, தக்காளி ஒரு 3 தக்காளி, பூண்டு ஒரு 10-12 பல், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பருப்பு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், சாம்பார் வந்து ரொம்ப மணமாக வாசமாக இருக்கணும்னா நம்ம வீட்டில் சாம்பார் வச்சா 4 வீட்டுக்கு அந்த பக்கம் கூட அந்த வாசம் வரும். அது எப்படி வருதுன்னா அது என்னென்ன போட்டால் சாம்பார் அந்த அளவுக்கு மணமாக இருக்குன்றது இப்போ நான் சொல்கிறேன். பாருங்கள், சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் பாருங்கள், பெருங்காயத்தூள், பூண்டு போட்டுக்கலாம், கருவேப்பிலை இதிலே போட்டுருங்க. இப்போ பருப்பில் வந்து ஒரு தக்காளி போட்டுக்குங்க. தண்ணி வந்து நம்ம தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ஏன்னா 2 சொம்பு தண்ணி வைக்கிறேன். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். குக்கர் மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 4-5 விசில் வரட்டும். நிறைய பேர் வீட்டில் மத்து இருக்கிறதில்ல, அதனால் வந்து அப்படியே கடைஞ்சிடுவாங்க. அதுக்காக ஒரு 4 நல்லா குழையட்டும் பருப்பு. நம்ம ஒரு 4-5 விசில் வந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு நல்லா வேகட்டும். இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் வந்து பருப்பு வேக வச்சுக்கலாம். இந்த பக்கம் நம்ம வந்து காய் தாளிச்சிக்கலாம். அப்போ நமக்கு வந்து சீக்கிரமாக வேலை ஆகும். பருப்பு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் சாம்பார் நம்ம காயெல்லாம் தாளித்து பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் எப்பவுமே ஒரு பக்கம் பருப்பு வச்சுட்டு ஒரு பக்கம் நான் காய் தாளிச்சிக்குவேன். சாம்பாருக்கு நான் ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சுக்கிறேன் நான். வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நூக்கல் போட்டுக்கலாம். தண்ணியெலாம் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. நூக்கல் வந்து ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நூக்கல் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு. இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் போடுறேன். நல்லா கலந்து விட்டுடுங்க. இதுவும் நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கணும். உப்பு காரெல்லாம் போட்டதுக்கப்புறம் காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சாம்பாருக்கு ஏற்கனவே பருப்பில் தண்ணி ஊற்றிருக்கிறோம். அதனால் காயில் வந்து அதிகமாக தண்ணி ஊற்ற வேணாம். காய் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் காய் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கிறேன். அதுலேயே காய் வந்து நல்லா வெந்துடும். இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். காய் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பருப்பு கடைஞ்சி காயில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நூக்கல் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம புளி வந்து ஊற்றிக்கலாம். புளி நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அதுக்குள்ளே நம்ம பருப்பு வந்து வேறு பக்கம் குக்கரில் வச்சோங்க, அது வெந்துடுச்சு. அது கடைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா குழம்பு வந்து நல்லா கொதிச்சு காயெல்லாம் வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுடுங்க. சில பேர் வந்து சாம்பார் வந்து காய் சாம்பார் ரொம்ப கட்டியாக வைப்பாங்க, சில பேர் வந்து தண்ணியாக வைப்பாங்க. நாங்கள் வந்து ரொம்ப கட்டியாக வைக்க மாட்டோம். ஓரளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் சாம்பார் வந்து நல்லா சுவையாக நல்லாயிருக்கும். அதனால் ஓரளவுக்கு தண்ணி வச்சு வைப்போம். சாம்பார் தண்ணியாக நாங்கள் இந்த அளவுக்கு தான் தண்ணியாக வைப்போம் சாம்பார். நூக்கல் சாம்பார் வந்து எப்போவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பருப்பு ஊற்றிட்டோம். பருப்பு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும். அங்கே சாம்பார் நல்லா கொதிச்சு நல்லா வாசமாக சூப்பராக வந்திருக்கு. நூக்கல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நூக்கல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. 3 முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா கழுவி அலசி எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு 5லேருந்து 6 பேர் சாப்பிட்றதுக்காக சாம்பார் வைக்கிறேன். அதுக்காக 3 முருங்கைக்காய், ஒரு 200 கிராம் துவரம் பருப்பு, சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம், தக்காளி பெரிய தக்காளி ஒரு 2 தக்காளி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சாம்பார் பொடி 2 வரமிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டு கொஞ்சம், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம பருப்பு வேக வச்சுக்கலாம். சாம்பாருக்கு சட்டியில் பருப்பு போட்டுருங்க. பூண்டு, சீரகம், மஞ்சள் தூள், வெந்தயம், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ பருப்பு வேகத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம்.
பாருங்க, முருங்கைக்காய் சாம்பாருக்கு நம்ம தக்காளி ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதனால் ஒரு தக்காளி மட்டும் பருப்பில் போட்டுக்கலாம். மண் சட்டியில் பருப்பு வேக வைக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்காக கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றிக்குங்க. விளக்கெண்ணெய் வந்து ரொம்ப குளிர்ச்சி, பருப்பும் சீக்கிரமாக வேகும், நல்லா மணமாக இருக்கும். கொஞ்சமாக 1 ஸ்பூன் ஊற்றிக்குங்க, அதிகமாக ஊற்ற வேணாம். பருப்பு நல்லா வேகட்டும், மூடி போட்டு மூடிடலாம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம பருப்பு கடைஞ்சிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதே சட்டிலேயே மத்து வச்சு கடைஞ்சிங்கன்னா சீக்கிரமாக நல்லா மசிஞ்சிடும். பாருங்கள், பருப்பு நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம சாம்பார் தாளிச்சிக்கலாம். பாருங்கள், ஸ்டவ் பற்ற வச்சு நான் மண் சட்டி வச்சுட்டு இப்போ சாம்பார் தாளிச்சிக்கலாம். முருங்கைக்காய் சாம்பார். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். வரமிளகாய், இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, உப்பு, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ முருங்கைக்காய் போட்டுக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். சாம்பார் பொடி எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. காய் போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வதக்குங்க. உப்பு, காரம், மசாலாலாம் வந்து நல்லா காயில் நல்லா ஊறும். முருங்கைக்காய் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா பருப்புலேயும் தண்ணி இருக்கும், அதனால் வந்து கம்மியாக வச்சுங்க சாம்பாருக்கு. காய் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பருப்பு ஊற்றிக்கலாம். மூடி போட்டு மூடிடுங்க. முருங்கைக்காய் வெந்துடுச்சு. இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். முருங்கைக்காய் வந்து அந்த அளவுக்கு புளி தேவையில்லை, தக்காளி போடுறதுனால கம்மியாக இருந்தால் போதும். கடைஞ்சி வச்சிருக்கிற பருப்பு ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், சாம்பார் கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும் சாம்பார். அது கொதித்து வரத்துக்குள்ளே இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகிடும். அப்போ சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப கட்டியாக இருந்தாலும் டேஸ்ட் சரி இருக்காது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கரெக்டாக. நம்ம மூடி போட்டு மூடிடலாம். 1 நிமிஷம் கொதிச்சா போதும். காய் ஏற்கனவே வெந்துடுச்சு. பருப்பு வந்து நம்ம வேக வச்சு எடுத்த பருப்பு, அதனால் 1 நிமிஷம் மட்டும் சாம்பார் கொதிச்சா போதும். மூடி போட்டு மூடிடலாம். பாருங்கள், முருங்கைக்காய் சாம்பார் சூப்பராக வந்திருக்குது. எவ்வளோ நல்லா வாசனையாக நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கலாம். இறக்கும் போது கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டால் ரொம்ப வாசமாக நல்லா மணமாக இருக்கும். அதனால் இறக்கும் போது போட்டுக்குங்க. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மண் சட்டியில் செய்கிறதுனால எப்படி ஒரு மணி நேரமாக சூடு இருக்குது. அதனால் வந்து நம்ம நைட்டு லேட்டாக சாப்பிட்டா கூட குழம்பு வந்து கெட்டு போகாது. அவ்வளோ நல்லாயிருக்கும் மண்பானையில் சமைக்கும் போது. பாருங்கள், நான் ஆஃப் பண்ணி 1 நிமிஷம் ஆச்சு. அப்படியே கொதிக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு சூடு தாங்கும் மண் சட்டி வந்து. இப்போ முருங்கைக்காய் சாம்பார் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.